வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ், ஆங்கில வெப் சீரிஸை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். இந்த வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஒரு கதை தொடராக பார்க்கலாம் அப்படின்ட்டு பிரித்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இதில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது நம்ம எப்பயும் போல் பழங்காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கதை சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த கடையின் தொ தொடக்கமும் அமையும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ஒரு ஊர் இல்லை, இது கொஞ்சம் ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பேர் நெட் ஸ்டார்க். அவங்களுக்கு பசங்க இருக்காங்க. அந்த இந்த ராஜா வந்து ஒரு ராஜ்யத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு பெரிய அரசருக்கு கீழே இவர் வந்து ஒரு சின்ன குறு அரசர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து இது தொடங்கும். இந்த ஏரியா பேர் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெரிய ராஜாங்கம் அப்படின்னு சொன்னோம்ல, அதோட ஹெட்டு கிங்ஸ் லேண்டிங். இதுக்கு கீழே 7 அரசு இருக்கும். அதுக்கு கீழே தான் இந்த நெட் ஸ்டார்க் அப்படின்ற ஒருத்தரோட அரசு இருக்கும். அந்த அரசு என்ன அப்படின்னா, அது வந்து விண்டர்ஃபெல் அப்படின்றது அதோட தலைநகரம். இது வந்து வடக்கில் நிறையா அரசாங்கத்தை ஒன்று சேர்ந்து இது ஒரு ராஜ்யமாக இருக்கும். இவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. இந்த பசங்களில் வந்து இவருக்கு வந்து ஒய்ஃபு யாருன்னு தெரியாது. ஆனால் வந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அவர் தான் வந்து மூத்தவராக இருப்பார். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து 2வது ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 5 பசங்க இருப்பாங்க. இப்போ இந்த பசங்க என்ன ஆகுறாங்க, எப்படி வளர்றாங்க, இந்த ராஜ்யம் எப்படி மாறுது, எப்படி வந்து அரசை பிடிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு உட்கதையும் வரும். இது 7 ராஜ்யங்கள் இல்லையா, 7 ராஜ்யங்களையும் பற்றி ஒவ்வொரு குடும்பங்களாக இருக்கும். இது வந்து இந்த கதையில் வந்து பல குடும்பங்கள் வரும். அதில் இவர் வந்து ஸ்டாக் வந்து ஒரு குடும்பம், நெட் ஸ்டாக். அதான் ஸ்டாக் அப்படின்றது அவங்களோட குடும்பம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டாக்னு அவங்க பேருக்கு பின்னாடி ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு பேர் சேர்ந்து வரும். இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பங்களை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்க, கதைக்குள்ளே போயிடலாம். இப்போது தொடக்கத்தில் ரொம்ப போரிங்காக இருக்கும். என்னடா இத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் வராங்க, யார் போகிறாங்க, எதுவுமே தெரிய மாட்டுதே அப்படின்னு தோணும். ஆனால் ஒன்று மட்டும் தோணும், நெட் ஸ்டாக்கோட குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க வந்து பாவம் அப்படின்னு மட்டும் தோணும். ஆனால் போக 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 சுவாரஸ்யம் வரும். நிறைய உட்கதைக்களங்கள் வரும். அப்போ வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வரி வந்து திரும்ப திரும்ப நம்ம வெப் சீரிஸில் பார்த்துக்கிட்டே இருப்போம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை தீர்மானிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா வந்து இங்கே நல்லது கெட்டது அப்படின்றது ஒரு வார்த்தையிலையோ ஒரு வரியிலையோ முடிய போகிறது இல்லை. இது சூழ்நிலைக்கு உட்பட்டது. ஸோ வந்து பல சூழல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அந்த முடிவு ரொம்ப கடினமாக இருக்கும். அது வந்து நம்ம இந்த கதைக்களத்தோடு சேர்ந்து பார்க்குறப்ப இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் என்னடா இது ரொம்ப மோசமாக இருக்கே, இவ்வளோ ஒஸ்ட்டான கதையா, இதெல்லாம் பார்க்க முடியாது என்கிட்ட சொல்கிறப்பே இந்த இதை வந்து கதையை சொல்கிறப்பே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வயலன்ஸ் இருக்கும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ வந்து ஆனால் கதை தொடரில் பார்க்குறப்ப அந்த வயலன்ஸும் அந்த இதுவும் வந்து தேவைப்படுது அப்படின்னு தோணுது. இது வந்து நம்ம ஒரு கதையை அப்ரோச் பண்ணுற விதத்தையே மாற்றிடுது. அதனால் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள்.
நன்றி.